அன்பு உறவுகள் அனைவருக்கும் உங்களுடைய லைசால் எட்வர்டின் பிறந்தநாள் வாழ்த்துக்கு நன்றி கூறி நான் வருகை தந்திருக்கிறேன். என் உடன்பிறவா சகோதரர்கள், சகோதரிகள் மற்றும் பலதரப்பட்ட உறவுகள், மாமன், மச்சான், மாப்பிள்ளை, அக்கா, தம்பி, தங்கச்சி, இப்படி ஒவ்வொரு உறவுகளும் நான் எப்போவுமே சொல்லுவேன், என்னுடைய உறவுகள் அப்படின்னு சொல்லுவேன். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு இங்கே என்னுடைய உழைப்பிற்கும் என்னுடைய உன்னதமான நோக்கத்திற்கும் இங்கே உறவாக இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய முதல் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் அனைவரும் என்னை வாழ்த்திய விதங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு வருடமும் எனக்கு பல்லாயிரக்கணக்கான உறவுகள் என்னை வாழ்த்தினாலும் கூட இந்த வருடம் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம், ஏன் நானே எதிர்பார்க்காத வண்ணம் பல வீடியோக்கள், சுமார் 600 வீடியோக்களை கடந்திருக்கிறது. வாழ்த்து வீடியோக்கள். என்னுடைய புகைப்படத்தை போட்டு அங்கே பாடல்களை, அந்த புகைப்படத்திற்கு ஏற்றாற்போல் பாடல்களை போட்டு என்னை மிகவும் கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள் என் உறவுகள். அப்பேற்பட்ட உறவுகளுக்கு நான் நன்றி சொல்லவில்லை என்றால் அது மிகப்பெரிய தவறாகிவிடும். கண்டிப்பாக நம்மளுடைய தமிழர்களின் மரபு நன்றி சொல்வது. என்னை பொறுத்தவரையில் நான் முகநூலில், அதாவது ஃபேஸ்புக்கிலும் சரி, வாட்ஸ்அப்பிலும் சரி, என்னை ஒருவர் தொடர்பு கொண்டால் நான் நன்றி கூறுவது என்னுடைய வழக்கம். இன்று புதிதாக நான் நன்றி கூற வரவில்லை. எப்பொழுதுமே என்னுடைய ஃபேஸ்புக் பகுதிகளில் பார்த்தால் தெரியும், எனக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தால் நான் நன்றி உறவேன்னு போட்டிருப்பேன். அதே போல் இந்த 2024 வருடம் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு வருடம். ஏனென்றால் எத்தனையோ கமெண்ட் வந்திருக்கும், ஹாப்பி பர்த்டேன்னு எத்தனையோ பேர் வாழ்த்தியிருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த வருடம் கிட்டத்தட்ட 600 வீடியோக்களை கடந்து சென்றிருக்கிறது, வாழ்த்து வீடியோக்கள். நானும் முதல்ல என்னவோ வருது அப்படின்னு அசால்ட்டாக நினச்சேன். வர 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 நானே என்னையும் அறியாமல் அதை என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைத்தேன். நிறைய மிஸ் பண்ணிட்டேன். காரணம் என்னென்னா, செல்லு ஹேங் ஆகிடுச்சு. ஒரே நாளில் 24 ஹவர்ஸ்க்குள்ளே 600 வீடியோ 700 வீடியோ வந்துச்சுன்னா அது எப்பேற்பட்ட செல்லாக இருந்தாலும் ஹேங் ஆகிருங்கிறத நான் இப்போ உணர்ந்தேன். நான் வச்சுருக்கிறது ஐஃபோன் தான். ஐஃபோனாக இருந்தாலும் செல்லு ஹேங் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது ஹேங் ஆன உடனே கவலைப்படலை, மகிழ்ச்சி அதிகமாகிவிட்டது. இத்தனை உறவுகள் நமக்காக எங்கிருந்தோ தன்னுடைய வேலைகளெல்லாம் பொருட்படுத்தாமல் நமக்காக வாழ்த்து மடல் அனுப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவர்கள் அதை என்னுடைய ஃபோட்டோவை எடுத்து அதில் பாடல்களை பதிவு செய்து எனக்கு வாழ்த்துக்களாக அனுப்பும் பொழுது செல்லு ஹேங் ஆனா செல்லு போனான்னு அதை பற்றி கவலையே கிடையாது. மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த 19/7/2024 வருடம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்துள்ளேன். வாழ்த்தியவர்களை கண்டிப்பாக இந்த இடத்தில் நானும் நன்றி கூற கடமைப்பட்டு இங்கே வருகை தந்திருக்கிறேன். 2 நாளாக வாழ்த்து வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. 19ஆம் தேதி நைட்டு இல்லைன்னா 20ஆம் தேதி காலையில் நான் நன்றி கூறியிருக்கணும். 20ஆம் தேதியும் எனக்கு வாழ்த்துக்கள் வந்து கொண்டே இருந்ததனால் நன்றி கூறுவதை சிறிதளவு நிறுத்தி வைத்திருந்தேன். சரி, அதற்கு முன்பாக முதல்ல யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, இரவு சரியாக 12 மணிக்கு நான் என்னுடைய தம்பிமார்கிட்ட சொல்லியிருந்தேன், எந்த ரிஸ்க்கும் எடுக்காதுங்கடா, அவங்கவுங்க வேலையை பாருங்கள், அண்ணனை நேருக்கு வந்து நீங்கள் வாழ்த்தணும்னு அவசியம் இல்லை, ஃபோனில் வாழ்த்துங்க, கமெண்டில் வாழ்த்துங்க, இந்த வாழ்த்துக்களே போதுமானதுன்னு சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கி புதுசாக சொல்லலை, கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாக இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேக் வெட்டணும்னு ஆசைப்பட மாட்டேன், அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனாலும் கூட நான் என்ன சொன்னாலும் பரவாயில்லை என்று இரவு சரியாக 12 மணிக்கு என்னை பார்க்க வந்த அன்பு தம்பி சக்தி முதல் ஆளாக இரவு 12 மணிக்கு அவர் வாங்கிட்டு வந்த கேக்கை தான் முதல்ல வெட்டினேன். இந்த அன்புக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு தம்பி சக்தி அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்து கொண்டு, அதிகாலை ஒரு 6 மணி 5:30 மணிக்கு மேலே 6 மணி திடீர்னு வீட்டுக்கு ஆள் வந்திருக்கு. யாருன்னு பார்த்தா மதிப்புக்குரிய ஐயா ஸ்ரீ குரு சிவச்சந்திரன் அவர்கள் என்னை வாழ்த்துவதற்காக விடியற்காலையிலேயே புறப்பட்டு 6 மணி அளவில் நம் வீட்டிற்கு வருகை தந்திருக்கிறார். எனக்கு பொன்னாடை போட்டு மலர் தந்து ரோஜாப்பு தந்து மிகவும் மனப்பூர்வமான வாழ்த்து. அது என் தாய்க்கு நிகரான ஒரு
ஒரு வாழ்த்தை நினைக்கிறேன். தாய் இருந்து என்னை வாழ்த்தினால் எவ்வாறு இருக்குமோ அதே போன்று ஒரு சிறப்பான வாழ்த்து. வருடம் வருடம் சரியாக வருகை தந்து என்னை வாழ்த்தி விடுவார். அவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, அதற்கு அடுத்தபடியாக என்னுடைய பெரியம்மா மகன் தங்கையா கணேசன் அவர்கள் மற்றும் என்னுடைய அத்தான் சுயம்புராஜன் முன்னாள் லயன் கவர்னர் அவர்கள் இருவரும் சேர்ந்து எனக்காக என்னை வாழ்த்துவதற்காக என்னுடைய இல்லத்திற்கு வருகை புரிந்து அவர்களும் கேக் வாங்கி வருகை தந்திருந்தார்கள். அந்த கேக்கையும் வெட்டினேன். அதிலும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அன்பு மகன் ஜிபிஎம்மும் அதில் வருகை தந்திருந்தார். மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். எனக்கு மாலை அணிவித்து, ரோஜாப்பூ மாலை அணிவித்து, கேக்கை வெட்டச் செய்து மிகவும் உற்சாகப்படுத்தி என்னை வாழ்த்தி சென்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக என்னுடைய அன்பு பிள்ளை ரூபினிசா லைசால் குடும்பத்தின் செல்ல பிள்ளை தம்பி செல்வின் அவர்கள் மற்றும் என்னுடைய மகன் ஆண்ட்ரோஸ், சதீஷ், பாலகுமார், ஹரீஸ் போன்ற உறவுகளெல்லாம் வருகை புரிந்து நம் வீட்டில் வைத்து திருவடி முத்தன்னை மற்ற உறவுகள் இப்படி ஏதாவது ஒரு பேரை விட்டுட்டேன்னா தவறாக நினைத்து விட வேண்டாம். கண்டிப்பாக வருத்தமாக தான் இருக்கும் நன்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய பெயரை நான் குறிப்பிடவில்லை என்றால். இருந்தாலும் என்னுடைய உறவுகள் அவ்வளவு வருத்தப்பட மாட்டாங்க. என் மனசு எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் அனைவரும் வருகை தந்து நம் வீட்டில் என்னை கேக் வெட்டச் செய்து மறுபடியும் ஒரு கேக்கை வாங்கி கொண்டு வந்து வாழ்த்தினார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எனக்கு சுமார் ஒரு 4 வருடங்களுக்கு முன்பாக நிறைய வால் போஸ்ட்டுகள் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்னுடைய உறவுகள், அன்பு பிள்ளைகள், அன்பு தம்பிகள், சகோதர சகோதரிகளும் இதில் உண்டு. அனைவரும் சேர்ந்து எனது ஊரில் நிறைய வால் போஸ்ட்டுகள், பிறந்தநாள் வாழ்த்து மடல் எனக்கு ஒட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ தான் நான் அவங்களெல்லாம் கூப்பிட்டு சத்தியம் வாங்கினேன். இதுதான் உண்மை, இது என்னுடைய உறவுகளுக்கு தெரியும். நான் யார்ட்டெல்லாம் சத்தியம் வாங்கினேன்னு அவங்களுக்கு தெரியும். தயவு செய்து இந்த மாதிரி வால் போஸ்ட் ஒட்ட வேண்டாம். இந்த வால் போஸ்ட் ஒட்டும் செலவை கூட, அந்த பணத்தை வைத்து கூட 10 ஏழைகளுக்கு நாம் உதவி செய்து விடலாம். ஆகவே இந்த வால் போஸ்ட் கலாச்சாரம் நமக்கு வேண்டாம். ஏனென்றால் நான் ஒரு அரசியல்வாதி அல்ல, இல்லை மிகப்பெரிய செல்வந்தனும் அல்ல. ஒரு சாதாரணமான மனிதன். என்றைக்குமே அதை நான் மறக்க போகிறதும் இல்லை. ஆகவே அன்பு பிள்ளைகளை, தயவு செய்து நீங்கள் வால் போஸ்ட் அடிக்காதீர்கள் என்று அன்போடு கொஞ்சம் கடினமான தான் நடத்திக்கிட்டாங்க. ஏன்னா அப்படி இல்லைன்னா நம்ம பசங்க விட மாட்டாங்க, அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. அவர்களிடத்தில் என்னுடைய அன்பு கூர்ந்த கோபத்தை காட்டி அவர்களை தன்னடக்கத்தோடு இருக்க செய்து இன்று வால் போஸ்ட்டுகள் அடிக்கவில்லை. இல்லையெனில் இன்று கிட்டத்தட்ட ஒரு 1000 வால் போஸ்டாவது அடிச்சிருவாங்க. பெரிய சைஸில் ஜம்முன்னு அடிச்சிருவாங்க. ஆனால் அதெல்லாம் வேண்டாம், அப்படி வீணாக பணத்தை செலவழிக்க வேண்டாம் என்று கூறி அவர்களிடத்திலும் நான் கூறியிருந்தேன். இந்த இடத்திலே அருமை அண்ணன் அட்வொகேட் ஜான் கென்னடி அவர்களையும் பாராட்டியாக வேண்டும். என்னுடைய நன்றியை அவருக்கு காணிக்கையாக்க வேண்டும். அவரும் என்னை மனப்பூர்வமாக வாழ்த்தியிருந்தார்கள். அன்பு மகன் அட்வொகேட் பழனி சங்கர் அவர்களும் என்னை மனப்பூர்வமாக வாழ்த்தியிருந்தார்கள். மீண்டும் மும்பை ஜான் கென்னடி அவர்கள் வருடம் எனது பிறந்தநாள் அன்று நம் வீட்டிற்கே வருகை தந்து எனக்கு பொன்னாடை அணிவித்து என்னை மனதார வாழ்த்தும் நபர்களில் அவரும் ஒருவர். அவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி பல உறவுகள் நம்மை வாழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். தேனியிலிருந்து நம்மளுடைய உறவு, அவரும் ஒரு அட்வொகேட். அதை நான் வெளியூர் உறவுகளை எல்லாம் 2வது நான் சொல்கிறேன். இப்போ உள்ளூர் உறவுகளை சொல்லிடுவோம். இதுபோக என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் வசந்தா இருக்கட்டும், வெங்கடேஷாக இருக்கட்டும், அனைவரும் என்னை மனப்பூர்வமாக வாழ்த்தியிருந்தார்கள். வசந்த் என்பவர் என்னோடு படித்தவர். வெங்கடேஷ் என்பவர் என்னுடைய சிறு வயதிலிருந்தே ஒன்றாக பழகி ஒரு நல்ல நண்பர். இந்த மாதிரி பல உறவுகள் என்னை மனப்பூர்வமாக வாழ்த்தியிருந்தார்கள். மகிழ்ச்சி உறவுகளே, மீண்டும் என்னை வாழ்த்துவதில் வஞ்சகமில்லாத வாழ்த்து, எண்ணிக்கை இல்லாத வாழ்த்து, முகநூலில் என் பதிவுகள் அனைத்தையும் ஷேர் செய்து செய்யக்கூடிய ஒரு வாழ்த்து. என் உடன் பிறந்த சகோதரன் என்றே வைத்துக்கொள்ளலாம், பாலசிங், SV பாலசிங் அவர்கள். அண்ணனுக்கு எப்பொழுதுமே என் மீது ஒரு தனிப்பட்ட பாசம்.
எத்தனையோ உறவுகள் அவரிடத்திலே பழகியிருந்தாலும் கூட லைசால் எட்வர்ட் என்று சொல்லிவிட்டால் துள்ளி குதித்து எழுந்து விடுவார் என் சகோதரன் என்று, என் தம்பி என்று. ஆகவே அவர்களுக்கும் என்னுடைய இதெல்லாம் கேட்டாங்கன்னா அவ்வளோ வருத்தப்படுவாங்க, எங்களுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லணுமான்னு. ஆனால் என் கடமை, நான் வளர்ந்த விதம் அப்படி, எனது தந்தையார் என்னை வளர்த்த விதம் அப்படி. நமக்கு ஒருவர் ஒரு சிறிதளவு உதவி செய்துவிட்டாலும் அதை உயிருள்ளவரையும் நாம் அதை மறக்கக்கூடாது என்பது போல நம்மை வாழ்த்தியவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது நம் கடமை. ஆகவே நீங்கள் அனைவரும் என் உறவுதான். நான் நன்றி சொல்வதனால் நீங்கள் அந்நியர்கள் அல்ல, என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தான். ஆகவே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், நன்றி சொல்வேன், அதை தவறாக எண்ணிவிட வேண்டாம். மகிழ்ச்சி உறவுகளை நேரடியாக ஃபேஸ்புக்கில் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்குரிய உறவுகளை பற்றி சிறிது பார்ப்போம். பாடகர் பாலா, கோபாலகிருஷ்ணன், ஆரோக்கிய ஜெரால்ட் மற்றும் வைரம் ஃபவுண்டேஷன் சென்னை, சுந்தர்ராஜ் கிருஷ்ணன், மகேஷ்குமார், சுந்தர், தஞ்சை பூபாலன், கண்ணன் மற்றும் நதிகள் அறக்கட்டளை அன்பு தம்பி, உடன்குடியைச் சேர்ந்த அன்பு நண்பர் PR மனோகரன் அவர்கள், நல்ல மனிதர், மங்களசாமி, மைக்கேல் கடக்குளம், வள்ளியூர் சின்னத்துறை அண்ணன், முத்தையா அண்ணன், சித்தப்பா குமரேசன் தவசிபால் அவர்கள், பிச்சுவிலை VM சுதாகர் அவர்கள், தாமோதரன் பொள்ளாச்சி, கில்லி பிரகாஷ், காஜி சேகர், மகாலிங்கம், மணிகண்டன், விக்னேஷ் செல்லப்பா, MR முருகன், செல்வராஜ், விஜயராஜ், விஜய், ஜெரின், தஞ்சை மகாதேவன், அன்பு அண்ணாச்சி ஸ்ரீகாந்த், இப்போ தான் சொன்னேன் SV பாலகிருஷ்ணன் பாலசிங் அவர்களை, குட்டி கலசாவில் என் மேலே அவ்வளோ பற்று, அவரும் இதில் கமெண்ட் பண்ணியிருக்காப்புல. தம்பியை அண்ணன் வாழ்த்துவதை தவிர இந்த அண்ணனுக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது? இப்போ தானே சொன்னேன் நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டர்னு, அப்படியே வசனம் போட்டிருக்காக பாருங்கள். இப்படிப்பட்ட உறவுகளை கொடுத்த நான் வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு நன்றி கூறிவிட்டு, பாவூர் சத்திரம் பாலா, வெங்கடேஷ், மனோகர், பசுபதி ராஜ், சதீஷ், அன்பு மகன் சுகுமார் செந்தூர் பாண்டி, ஜான் ராஜா சாத்தான்குளம், சரவணன் ரமேஷ், வடிவலகி நம்பி மும்பையை சார்ந்தவர், பிரகாஷ் ராமசாமி, சரவணன், மும்பை ஜான் கன்னடி, இப்போ தான் இவரை பற்றி சொன்னேன், மதுரை காலேஜ் ஓனர் அண்ணாதுரை அவர்கள், ஃபிலிக்ஸ் ராஜு, திருக்குமார், ஆதிமுத்து, என் கூட பிறக்காத ஒரு தம்பி, அவர் ஒரு வசனம் சொல்லியிருந்தார், உடன்பிறவா சகோதரருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று. ஆனால் அவர் என்னை உடன் பிறந்த சகோதரராகவே நினைத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அண்ணன் இல்லாத கவலையை நான் போக்கி இருக்கிறேன் என்று அடிக்கடி கூறுவார். தம்பி லக்ஷ்மி செல்வன் அவர்கள், வெடிகட ஓனர், திசையனுலை. அடுத்தபடியாக சுரேஷ்குமார், லயன் காந்தி, JKR குமார்னால் இவங்க எங்கள் முன்னாள் லயன் கவர்னர் JKR அவருடைய சகோதரர், ஸ்டீபன், நிக்கல்சன், மாரிக்குமார், வைரகனி, பத்மசேகர், சங்கரபாண்டியன், விழுப்புரத்தைச் சேர்ந்த ஆனந்த், திசையனுலை ஜான் கன்னடி அட்வொகேட், அவரை நான் இப்போ தான் சொல்லியிருந்தேன், அவரும் இதில் கமெண்ட் பண்ணியிருக்கிறார். வைரகனி, ராஜகோபால், மாணிக்கராஜ், ரவீந்திரன், குணசேகரன், முத்தமிழன், சுகுமார், ராம்குமார், கலைனா, தாமஸ், ரமேஷ், மைக்கேல் ராஜ், சேதுராஜன், ஜெயக்கொடி, ராஜகுமார், லிங்கத்துறை, செல்வராமலிங்கம், மோகன், பால்சாமி மச்சான், அருண் பிரபாகர், சதீஷ், கண்ணன், அரசகுமார், லாரன்ஸ், வேல்முருகன், மனோகர், மோகன், ஜான்சன், மகேஷ், ஜெயராமன் செல்வி, முத்துராஜ், ஈஸ்வரி துரை, நவநீத கிருஷ்ணன், கல்யாண சுந்தரம், செல்வராஜ், தீபன், அன்பு மாப்பிள்ளை முதுமுத்தன் மொழியைச் சேர்ந்த பையன் தீபன், அந்தோனி பிரான்சிஸ், ஐயாக்குட்டி, சரவணன், விஜயகுமார், தமிழ், அண்ணாதுரை, மெர்லின், ஜெயபால், உமரிக்காடு ஜெயபால், ராஜசேகர், சிவமலை பிரதீப், செல்வராஜ், வாழ்த்துறை, திருமால், மகேஷ்குமார், ராஜன், செந்தூர் பிரபாகரன், தங்கத்துறை, JP, மருதூர் மணிமாறன், மனோமணி வேணி, முத்துகிருஷ்ணன், முருகேசபாண்டியன், சிரிஞ்சி என்ற சிறுனி, நெல்லை காசிம், திருநெல்வேலி பிரபாகரன், ராஜா, குமரராஜா, ஜெகதீஷ், வேல்துறை, உதயன், ஹரிசந்த், சங்கர், கிறிஸ்டோபர், தேவாசீர்வாதம், சாகுல்,
ஹரிகிருஷ்ணன், சம்ஸ் ராஜா, வில்சன் ராஜ், ராஜலட்சுமி, ராம்ராஜ் நாடார், நயினார், ஜெயச்சந்திரராஜ், ராஜா வசந்தகுமார், ஆதித்யா சம்பத்குமார், குமார் முத்துக்குமார், சத்யன், குமார் தென்னரசு, சசிகுமார், பிரவீன்குமார், NTM முருகன், அண்ணாதுரை, மோனோசிவா, மணிகண்டன், ஆரோன், ராஜகணி, மகராஜா, கோமுவேலு, ராதிகா ராஜி, ரமேஷ் MV, ஆனந்த், கோபால்தரன், ரத்னகுமார், நடேசன் வள்ளியூர், சுயம்புலிங்கம் ராஜேந்திரன். இவர் எங்களுடைய லயன் முன்னாள் கவர்னர். லக்கிபாலு, காசிலிங்கம், கார்த்திக், ஞானசுந்தர், மக்கள் சேவகர் ராஜபாண்டி சென்னை, சரத் சக்தி, வாசுதேவன், TS மணி, முத்துகிருஷ்ணன், ராஜா, அருள்தாஸ், நெல்லை முத்து, சுப்ரீம் திண்டுக்கல், ரவி பூமியான், ஜோஸ்வா வெஸ்டன் அண்ணை, தம்பி ராஜன், ஜோசப் பில்சி அண்ணை, எங்கள் மாமா துரசிங், VD முருகேசன் ரிப்போர்ட்டர், நெல்சன் ராஜா, DMK அன்பு தம்பி திசைநுலை, என்னுடைய சித்தப்பா காமராஜ், பாலமோகன், ஜஸ்டின் பால், இவரும் எங்களுடைய முன்னாள் லயன் கவர்னர். நன்றி ஜஸ்டின் பால் அண்ணாச்சி அவர்களே. மற்றும் இத்தனை பேர்களை குறிப்பிட்டிருக்கிறேன். அத்தனை அன்பு உறவுகளுக்கும் என்னுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் மற்ற உறவுகளை கூறுகிறேன். ரகுராம், முருகன் மார்த்தாண்டம், ராஜகுமார், கணேசன், வள்ளிநாயகம், ஸ்டீபன் விக்னேஷ், புழல் தர்மராஜ் மாமா, ராஜா சதீஷ், சந்தனம் ராமசாமி, தன்சிகா சிவபாலன், பொன்ராஜ் அண்ணை, ஜான்சன் சுகந்தி, ஜெய்சன் சுகந்தி மச்சான், உபத்தூர் ரகுமான், ரமேஷ் ராஜ்குமார் இடையங்குடியைச் சார்ந்தவர், ரகு பெரியசாமி, கார்த்திக் பாண்டி, சுயம்பராஜத்தான் மற்றும் சுயம்பராஜத்தான்னா உங்களோட ஏற்கனவே சொல்லிட்டேன். இவர் லயன் கவர்னர், முன்னாள் கவர்னர், என்னுடைய அத்தான் சுயம்பராஜன். அகஸ்டின் பால்ராஜ், தூத்துக்குடி தம்பி கில்லி பிரகாஷ், மகாசக்தி, ராமலட்சுமி, பாலமுருகன், சென்னையில் இருக்கக்கூடிய அன்பு உறவு மாரிஸ் தேவகரம் அவர்கள், டாக்டர் ஜே கணேஷ் அவர்கள். இந்த டாக்டர் ஜே கணேஷ் என்பவர் சாதாரணமானவர் இல்லை. குறைஞ்சது இது வரைக்கும் 7000 பேருக்கு கண் பார்வை வந்ததற்கு இவர் ஒரு மிகப்பெரிய காரணம். இவங்கெல்லாம் வாழ்த்தியிருக்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது மட்டுமல்ல, இன்னும் சில உறவுகளை இந்த இடத்தில் நான் கூறியாக வேண்டும். அன்பு தம்பி முத்துராஜ், எல்லாரும் பிறந்தநாளுக்கு பிறகு தான் பிறந்தநாள் கொண்டாட ஆரம்பிப்பாங்க. என்னுடைய தம்பி முத்துராஜ் அவர்கள் பிறந்தநாளுக்கு 3 நாட்களுக்கு முன்பாகவே பிறந்தநாளுக்கு கேக்கு வாங்கிட்டு வந்து வருஷம் வீட்டில் வச்சு வெட்டுறாரு. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்களா, பிறந்தநாளுக்கு 3 நாளுக்கு முன்பாகவே வீட்டில் வைத்து கேக்கு வெட்டப்படும். அது அன்பு தம்பி முத்துராஜ் அவர்கள் வாங்கி வந்து விடுவார்கள். சில நேரங்களில் 5 நாட்களுக்கு முன்பு அப்படியே குரங்கணியில் அவங்க கோயில் கூட உண்டு, அங்கேயும் போய்கிட்டு அப்படியே நமக்கு பிறந்தநாள் வாழ்த்தையும் சொல்லிடுவார். சென்னை வந்தால் அவரோடு தான் தங்குவது, அவர் கூட தான் இருப்பேன். அதே போன்று சென்னையில் சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்கள், அவரும் பிறந்தநாள் வாழ்த்து சரியான நேரத்தில் தெரிவித்தார். என்னுடைய அன்பு மகன் கனிராஜன், அவரும் பிறந்தநாளுக்கு சரியான முறையில் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நம்மளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று எப்பவும் நினைக்கக்கூடிய உறவுகள். பின்பு அன்பு தம்பி சக்தியை பற்றி சொன்னேன். மகன் ஆண்ட்ரோஸ், பிறகு செல்வின், பாண்டி, ஆல்பர்ட், வெற்றி, சுரேஷ், பிறகு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பு தம்பி சுரேஷ், ஐயனார் தம்பி, இப்படி ஒவ்வொரு உறவுகளையும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஸ்தீபா, அனுராதா, ஜெனிஃபர், அன்பு மருமகள் ஜெனிட்டா, இப்படி பல உறவுகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். மற்றும் நிறைய தம்பிமார்கள் பேர் இப்போ பேசும்போது எனக்கே உறவுகளுடைய பேர் டக்கு டக்குன்னு வரமாட்டுக்கு. காரணம் 1 2 உறவுகளை பற்றி கூறுவதற்கு ஆயிரக்கணக்கானவர்கள், லட்சக்கணக்கான உறவுகள் என்னை வாழ்த்தி இருக்கிறார்கள். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் யாருக்கும் கேள்விப்படலை. 700 வீடியோ, 600 650 வீடியோ தாண்டிட்டு என்ன முடியல, செல்லு ஹேங் ஆனதுனால விட்டுட்டேன். இல்லைனா ஒரு வீடியோ விட்டுருக்க மாட்டேன். அத்துணை வீடியோவையும் முகநூலில் பதிவாக பதிவிட்டிருப்பேன். ஏனென்றால் அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னா, நான் ஃபேஸ்புக்கு வந்தே 3-4 வருஷம் ஆச்சு. ஆனால் என் முகநூல் உறவுகள் யாரும் என்னை மறக்கவில்லை. என் மீது வைத்திருந்த அன்பு உண்மையானது என்பதை இன்று தெரியப்படுத்தி விட்டார்கள். நான் எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருப்பேனான்னு பார்த்தா கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டேன். சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் நேரமும் காலமும் இல்லாத பட்சத்தால், முகநூலுக்கு வராத பட்சத்தால் ஒரு சில உறவுகளுக்கு அனுப்பிட்டு விட்டிருப்பேன். ஆனால் ஒருத்தர் கூட என்னை விட்டு விடாமல்
என் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டேன். ஒருவர் விடாமல் என்னை வாழ்த்தியிருக்கிறார்கள். இந்த உபத்தூர் ரகுமான், ராம்குமார் தங்கவேலு, அன்புக்கு எப்போதும் அடிமை, லயன் டேனி, மகராஜா அப்படிங்கிறவர், சிவன் நாடார் அவர்கள், அருண்குமார் சாத்தாங்குளம், அன்பு தம்பி ஈசா, மறக்கக்கூடாது பண்டாரபுரம், பல வீடியோ, பல எப்படி சொல்கிறது வாழ்த்துக்கள். அவர் ஒருவரே 10-20 வாழ்த்து வாழ்த்தியிருப்பார் போட்டு அப்பப்போ. நெல்லை ஸ்ரீராம், இவர்களையெல்லாம் மறக்க முடியாது. எந்த வருடமாக இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகிறார்கள். அதே மாதிரி முகேஷ் முகமட் அவரும் வாழ்த்தியிருந்தார். அதேமாதிரி தமிழ்நாட்டில் இவரை தெரியாத ஆளே இருக்காது. சித்தர் தணிகாசலம் மிக பிஸியான ஒரு நபர், ஒரு சித்த மருத்துவ வைத்தியர் என்று கூட சொல்லலாம், மருத்துவர் என்று சொல்லலாம், டாக்டர் என்று சொல்லலாம். அவர் அவ்வளவு பிஸியான ஒரு நபர். அவர் மனப்பூர்வமாக என்னை வாழ்த்தியிருக்கிறார். மகிழ்ச்சி. இன்னும் கூறிக்கொண்டே இருக்கலாம், நேரம் போதாது. இருந்தாலும் முடிந்தவரை என்னை வாழ்த்தியவர்களை கூறி நன்றி கூறிவிடுகிறேன். செல்வராஜ், பாலச்சந்திரன், சிவசக்தி ஜெயராமன், மகாலட்சுமி மணிமாறன், அம்மன் கே சதீஷ், மணி சுரேஷ், ஏசு கிங், இசக்கிராஜ், கந்தகுரு, ஆனந்த், நேதாஜி, குணசீல வேலன், பொன்ராஜ், கோபி, பேச்சிமுத்து, பாண்டி, ஆறுமுகம், சந்தன பெருமாள், கல்யாணி, முத்துராஜ், ஜான்சன், கோபி, ஜான், ஆனந்த், ஜெபகுமார், மகராஜன், எஸ்ஆர் மாதவன், ராஜ் ஃபர்னிச்சர் ராவடி, ஆதித்தன் அண்ணாச்சி கோயம்பேடு, தங்கவேல், பாஸ்கர், பெருமாள், முருகப்பெருமாள், பூபதி பாண்டியன், ஜெகதீஸ்வரன், ராஜ், முத்துக்குமார், எல்லம், பர்னபாஸ், அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சென்னையிலிருந்து வேல்முருகன் அண்ணாச்சி, பால்துறை, பெருமாள், சிவக்குமார், பூபதி ராஜ், ஞான பிரகாசம், முகமது பசீர், பிரம்மகுமார், அந்தோணி பாண்டியன், தோப்பு விலை அன்னை புகழந்தி, விஜயகுமார், அருமை ஜோசப், ஐயனார், ராஜஜெயவேல், பசீருதீன், ஸ்டின்வா, பட்டுராமசுந்தர், அசோக், பாலகுட்டி முருகன், சுபா, மணிமாறன், சுகுமார், பாலமுருகன். இந்த பாலமுருகன் அவர்களும் என்னுடைய அத்தான் சுயம்பராஜன் அவர்களோடு வருகை தந்து என்னை வாழ்த்தியிருந்தார்கள், வீட்டிற்கு நேரடியாக வருகை தந்து. மன்னன் உசேன், ஸ்டாலின் நாடார், ஸ்ரீனிவாசன், ஜான் ஜோசப், மோசஸ், ஜான் பிரிட்டோ, பாசத்துடன் பாலமுருகன், மாரு எம்பிஏ, ஜேசுராஜா, வைகுண்டமுத்து, முனியசாமி, கருப்பசாமி, விஜய், முத்துக்குமார், சபாபதி, பாலா, கனி, சின்னராஜ், ஞானசேகர், பாலாஜி பத்மா, சரவணன் ரமேஷ், சிவன், வேல்முருகன் ராமசாமி, பட்ட பெருமாள், கணேசன், ஜெனிஃபர், பேச்சி முருகன், ரஃபிக், அசோக்குமார், ஜெபமணி, முருகன், ஈஸ்வரி துரை, சுரேஷ், லிங்கராஜ், காட்வின், சந்தியாகு ராஜன், சரவணகுமார், ஆறுமுகம், ராம், சிவசுதா, சூர்யா. உறவுகள்லாம் நினைக்கலாம் என்ன அவர் பாட்டுக்கு அட்டிக்கிட்டு போகிறாருன்னு. இதுதான் என் குணம், இதுதான் என்னுடைய பழக்க வழக்கம். நம்மை மதிப்பவரை நாம் மதிக்க வேண்டும், நம்மை விரும்பி வாழ்த்துபவரை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்த்தை பெற்றுக்கொண்டு நன்றி கூற வேண்டும். இதை பார்த்து என்னுடைய குழந்தைகளெல்லாம் இதை கவனித்தீர்கள், என்னுடைய அன்பு பிள்ளைகளெல்லாம், என் மீது பாசம் வைத்திருப்பவர்களெல்லாம் இதை கவனித்தீர்கள் என்றால் நீங்களும் நன்றி கூற கற்றுக்கொள்ளுங்கள். நாம் பெரியவர்களிடத்திலே நன்றி கூறினால், நம்மை வாழ்த்துபவர்களிடத்திலே நன்றி கூறினால் ஆசீர்வதிக்கப்படுவோம். நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர்கள் எவ்வளவு வேலை இருந்தாலும் நமக்காக ஆசீர்வதிக்கிறார்கள். அப்போ அவர்களை நாம் நன்றி கூறாமல் யார் நன்றி கூறுவா? ஆகவே அன்பு உறவுகளே, நம்முடைய நன்றி என்ற வார்த்தை என்றும் உதட்டளவில் இருக்கக்கூடாது, உள்ளத்தளவிலிருந்து இருக்க வேண்டும் என்று கூறுபவன் நான். மீண்டும் என்னை வாழ்த்திய உறவுகளின் பெயரை வாசிக்கிறேன். ராஜ் நாராயணன், பாஸ்கரே 10க்கு மேலே இருக்கு. விபிஆர் ஐயப்பன், தங்கராஜ், விஜய் குமரன், செல்வி ஞான்ராஜ், முபாரக், ஹாஜி,
ஜெபராஜ், மாரியப்பன், உதயகுமார், கேப்ரியல் ராஜா, ராகவன் செல்வி, கிங் தமிழ், ரோஹிந்த், அந்தோனி பிரான்சிஸ், அன்பு மச்சான் ஏவிஜே ஆல்பர்ட், செல்லப்பா ஆசிரியர், மகராஜன் விபி, இதுவும் ஒரு மச்சான்தான், ரமேஷ் திவ்யா, மதிலின், சரவணபவ, ஜீவன், முத்துக்குட்டி, பால்துறை அண்ணாச்சி, ஜெயராம், ரவீந்திரன், குமார், ராஜ், கம்பம் முருகன், மன்சூர் நஜீர், மாஸ்டர், சரவணன், தங்க சொர்ணம், மதிமுகன், பாஸ்கர், கோமதி, முருகன், சத்யா, மதியழகன், கண்ணன், விவேகானந்தன், ராஜ்குமார், அகிலம், பாபு நாடார், அப்பு, விஐபி செல்வா, பாலு பழனிசாமி, ரவிச்சந்திரன், அருள்கண்ணன், சிவன்ராஜ் நாடார், கதிர். அதாவது இப்படி ஜாதி பேர் சொல்கிறேன்னு யாரும் நினச்சிறாங்க, அவங்க பேரோடு அது இருக்கிறதுனால இந்த வார்த்தைகள் வருது, யாரும் தவறாக நினைத்து விட வேண்டாம். அவர் போட்டிருக்கும் பொழுது அதை அப்படியே வாசிப்பது தான் சரி. சிவா, கிருஷ்ணமூர்த்தி, பாலசிங், மீண்டும் ஒரு பாலசிங், சரத் ஐயப்பன், தியாகு ஆனந்தா, ஞானகுரு, சபரி, சதீஷ், டேவிட், அசோகன், மூர்த்தி, ராமச்சந்திரன், மாரிமாஸ், குமார், ராஜேஷ், ஆனந்தராஜ், சாம்சன், அகிலம், பாபு, பாண்டி, கண்ணன், ஆதித்யா, சம்பத்குமார், குணசேகரன், மகேந்திரன், வெங்கடேஷ், மணி, சாந்தகுமாரி, திருமணி, அந்தோணி, சேகர், பாலமுருகன், அருமைராஜ், வரதகுமார், ஞானகுமார், நிர்மல், புலியடிக்குமார் மற்றும் செந்தில்குமார், மங்களம், குட்வில், ஜெயா, துரை சின்னா, சண்முக சுந்தர பாண்டியன், இது ஒரு மச்சான் விவேக் முருகன் அவர்களுடைய தம்பி. என்னுடைய அன்பு அத்தான் விவேக் முருகன் அவர்களும் என்னை வாழ்த்தியிருந்தார்கள். மற்றும் மணிமாறன் கோட்டூர், ஜெயகணேஷ், நவீன், வினோத், தேவபாலன், மனோ, செண்பகராஜன், டேவிட், ராஜ்மணிகண்டன், ஆல்பின், மனோ, டிஎம்கே மணி, ஈரோடு, சுகன்ராஜா, ஆனந்த், பிரியா, குட்டி ராஜா, ஜெயமாரிதுரை, தன்ராஜ்குமார், திவாகர், ராஜன் பாலா, ராஜா பாலா, ஆவுடை டி பாலன் அவர்கள் அன்பு சகோதரர், என் மீது மிகவும் பாசம் கொண்டவர். மற்றும் இதில் வாழ்த்தி இருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. இன்னும் வாசிச்சவங்க நிறைய வாசிச்சுட்டு இருக்கணும். அதற்கு முன்பாக என்னொன்னையும் பார்க்கணும்ல, வீடியோ அனுப்பி வாழ்த்திய சில உறவுகள் அவர்களையும் இங்கே வாசிக்கிறேன். இல்லைன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இது போட வேண்டியிருக்கும். அதை அவ்வளோ சீக்கிரத்தில் வாசிச்சிட முடியாது. அதுவும் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு மொத்தத்தில் என்னை வாழ்த்திய அத்தனை உள்ளங்களையும் மனப்பூர்வமாக வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறலாமா என்று யோசித்தால் உங்களுடைய அன்புக்கு முன்னால் அவ்வளவு எளிதாக நான் விடைபெற முடியாது. ஏனென்றால் நீங்கள் இவ்வளோ நேரம் நான் வாசித்ததை வச்சே பார்த்துருப்பீங்க எத்தனை வாழ்த்துக்கள் என்று. அவ்வளோ வாழ்த்துக்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. இத்தனை வீடியோ போடுவாங்க, இவ்வளோ வாழ்த்துவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆயிரக்கணக்கான உறவுகள் வீடியோக்களை போடும் பொழுதே ஆச்சரியமாக இருந்தது. எத்தனை உறவுகள் நம் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக பார்க்க முடிந்தது. இதுதான் ஒரிஜினல் பிறந்தநாள். இந்த அளவிற்கு வாழ்த்து வரும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்வில் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையை நினைத்து என் உறவுகளெல்லாம் பயப்படுறாங்க. இவர் வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடாது, இவர் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ உறவுகள் எண்ணில் அடங்காது. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள்ட்டெல்லாம் வேண்டுறாங்க. இவருடைய சேவை கடைசி காலம் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம மேலே வச்சுருக்க அக்கறையை நான் பார்த்தேன் என்னுடைய பிறந்த நாள் அன்று. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிட்டு தான் உறவுகளே. ஒவ்வொருத்தர் வைத்திருந்த அக்கறையை பார்க்க முடிந்தது. அது சாதாரண அக்கறையா என்று கேட்டால் இல்லை, உணர்வு பூர்வமான அக்கறை என்பதை உணர்ந்தேன். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்குமே வேலை போல இருக்கிறது.
அனைவருக்குமே 1008 பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அத்தனை வேலைப்பளுவையும் நிறுத்தி வைத்துவிட்டு அவர்களுடைய பிரச்சனைகளையெல்லாம் அவர்கள் பெரிதாக நினைக்காமல் எத்தனையோ வாழ்த்துக்கள், பல ஆயிரக்கணக்கான வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்துக்களுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்? வெறும் நன்றி மட்டும் போதுமா? நன்றி கூறிவிட்டால் மட்டும் போதுமா என்றால் போதவே போதாது. இவர்களுடைய அன்புக்கும் இவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கும் என்றென்றும் கடமைப்பட்டவனாக இருக்க வேண்டும் இறைவா என்று நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம். எத்தனை ஆசீர்வாதமான வாழ்த்துக்கள்! ராஜபாளையத்திலிருந்து அடிக்கிறார்கள், மதுரையிலிருந்து அடிக்கிறார்கள், திருச்சியிலிருந்து வாழ்த்துக்கள் சொல்கிறார்கள், வேளாங்கண்ணியிலிருந்து வாழ்த்துக்கள் சொல்கிறார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல, இலங்கையிலிருந்தும் வாழ்த்தியிருந்தார்கள். இது சாதாரணப்பட்ட ஒரு மனிதனுக்கு இவ்வளவு தூரம் வாழ்த்துக்கள் கிடைக்கிறது என்றால் இதற்கு மேல் என்ன வேண்டும் என்று ஒரு சகோதரி என்னிடம் கேட்டார். அண்ணே, உங்களுக்கு இதுக்கு மேலே என்னென்ன வேணும்? இத்தனை உறவுகளை நீங்கள் சம்பாத்தியம் பண்ணியிருக்கீங்களே, கோடான கோடி பணம் இருந்தால் கூட இந்த ஒரு வாழ்த்து கிடைக்காதனே. இதுக்கு மேலே அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இதற்கு மேல் உங்களுக்கு என்ன வேண்டும்? அதை ஒத்துக்கொள்கிறேன் அன்பு சகோதரிகே, அதை ஒத்துக்கொள்கிறேன். இதற்கு மேல் என்ன வேண்டும்? அதைத்தான் நானும் கூறுகிறேன். கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் இந்த மாதிரியான ஒரு வாழ்த்து கிடைக்குமா என்றால் கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு கிடைத்திருக்கிறது. அதனால தான் நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அன்னைக்கு. இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒன்று எனக்கு கிடைச்சிருக்குன்னு. அது தெய்வமாக இருந்தாலும் சரி, உங்களை போன்ற உறவுகளாக இருந்தாலும் சரி, படைத்தவன் பாதுகாப்பான் என்பது போல படைத்தவன் தந்த உறவு நீங்கள். ஆகவே தெய்வங்களை நம்பி வாழும் பிள்ளைகளுக்கு எங்கு சென்றாலும் சிறப்பு உண்டு என்பதற்கு சாட்சி இது. இத்தனை உறவுகள் என்னை வாழ்த்தியிருக்கிறார்கள். இத்தனை உறவுகள் எங்கிருக்கிறார்கள்? நான் பார்க்காத உறவுகள், நான் இதுவரை சந்திக்காத உறவுகள். நான் என்ன சொல்ல, எங்கிருந்தோ வாழ்த்துறாங்க. அவங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிக்கச்சில அன்பு மட்டுமே உண்மை, வேறு எதுவும் கிடையாது. இதில் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, அன்பு மட்டுமே. உண்மையாக நான் செய்த சேவைக்கான இந்த வாழ்த்துக்கள் என்னை நிச்சயமாக வாழ வைக்கும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு என்றென்றும் வேண்டும்னு சொல்வேன். இது வெறும் பேச்சல்ல, இது உண்மையான எண்ணம். அது இருக்குங்கிறத என்னுடைய உறவுகள்லாம் நிரூபிச்சிருக்காங்க. ஒவ்வொரு உறவுகளும் அவர்களுடைய வேலையை விட்டுவிட்டு இங்கே ஆடியோ தயார் பண்ணுறது, வீடியோ தயார் பண்ணுறது எனக்காக இருந்து வேலை செய்து அனுப்பியிருக்கிறார்கள். ஒரு காலமும் மறக்க மாட்டேன், ஒரு காலமும் மறக்க மாட்டேன். இன்னும் இதில் விடுபட்ட சில பெயர்கள் இருக்கிறது, அதையும் கூறி விடுகிறேன். பேசிகிட்டு இருக்கும்போதே நான் பெயர் எழுதி வைத்திருந்தேன்ல, அவளும் வெளியே போயிடுச்சு. அதுதான் காரணம். என்னும் அனைத்தையும் திரும்ப இருந்து எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. திருமணம் முதல்ல இருந்து சொல்ல மாட்டேன், பயப்பட்டுறாதுங்க. ஆமாம், ஒவ்வொரு ஊர்லேருந்தும் வாழ்த்திருக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஊர் 2 ஊர் இல்லை, இன்னொரு பதிவும் நான் பிறந்தநாள் வாழ்த்துக்கு நன்றி சொல்லி நான் போடுவேன். ஏன்னா இந்த ஒரு பதிவில் இதை முடிச்சிட முடியாது, அவ்வளோ உறவுகள். ஒன்று 2 பேர்னா சொல்லி முடிச்சிடலாம். ஆயிரக்கணக்கான பேர் வாழ்த்தியிருக்கும் பொழுது அதில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, செல்லு பிளாக் ஆனது தான் அதில் பெரிய கொடுமை. செல்லு ஹேங் ஆனது தான் கொடுமை. இல்லைன்னா நிறைய விஷயங்களை இங்கே நான் பேசியிருப்பேன். வந்த பதிவுகளால் செல்லே ஹேங் ஆகிடுச்சு. 256 GB அப்பேற்பட்ட செல்லு புஷ்ஷுன்னு போய்ட்டு. என்னமோ நம்ம வாங்க வேண்டியது 512 GB வாங்கணும் செல்லு. அடுத்தபடியாக என்னை வாழ்த்திய உறவுகளின் சில பேருடைய பெயர்களை கூறுகிறேன். சிவசுதா, சூர்யா, ராஜ் நாராயணன், பாஸ்கர், தங்கராஜ், விஜய்குமரன், செல்வி ஞான்ராஜ், முபாரக், ஹாஜி, மெய்யப்பன், அந்தோனி பிரான்சிஸ். முடியல உறவுகளே, முழுசும் சொல்லணும்னு நினைக்கேன், மறுபடியும் செல்லு ஹேங் ஆகிட்டு உள்ளே சேவ் பண்ணுறதெல்லாம் உடனே இதாகிடுது. சரி, ஓகே, நம்ம சொல்லலைனாலும் அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. ஆமாம், தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிடுவோம்.
ராஜேஷ் சந்தனம், ரோஸ் ட்ரஸ்ட், ஹரிகரன், வாசுதேவன், முகேஷ், விக்னேஷ் செல்லப்பா, மீனாட்சி சுந்தரம், மங்கல்யசாமி, ராம்குமார், ஞானரசு, எஸ்பிஎன், அவ்வளோதான் உறவுகளே. இதுக்கு மேலே என்ன சொல்லனே தெரில. செல்லும் ஹேங் ஆகிட்டு. இப்போ வாசித்த பெயர்களும் திரும்ப வர மாட்டேங்குது, ரிப்ளை ஆக மாட்டேங்குது. நேராக டைரெக்டாக முட்டி ஹேங்க். மிகப்பெரிய மகிழ்ச்சி உறவுகளே, சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. இப்போ இந்த லைவும் அதுக்கு ஒரு சாட்சி. இந்த இடத்துலையே நான் பேசிகிட்டு இருக்கும்போது அது அந்த செல்லை சேவ் பண்ணி வச்சுருந்தேன், மொத்தமாக முட்டி லாக் ஆகிட்டு. மிகப்பெரிய மகிழ்ச்சி. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, எத்தனை பேர் நமக்கு வாழ்த்து செய்தி போட்டிருந்தால் இந்த செல்லு ஹேங் ஆகும். அப்போ அத்தனை உறவுகளை நாம் சம்பாத்தியம் பண்ணியிருக்கோங்கிறத நினைக்கும் பொழுது என் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத உங்களுடைய வாழ்த்துக்கு நான் நன்றி கூறியே ஆக வேண்டும். என்னால் மறக்கவே முடியாது. சொன்னதே திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி தெரியும். வேறு வழி இல்லை. உண்மையை சொல்கிறதுக்கு யோசிக்கவே கூடாது. நன்றி, நன்றி, நன்றி. படைத்தவனுக்கும் நன்றி, பெற்றெடுத்தவர்களுக்கும் நன்றி, எனக்கு வாழ்த்து கூறிய உங்களுக்கும் நன்றி, நேரடியாக வாழ்த்தியவர்களுக்கும் நன்றி, மாலை கொண்டு வந்து போட்டு கேக் கொண்டு வந்து வெட்டி வாழ்த்திய உறவுகளுக்கும் நன்றி, ஒவ்வொரு ஊரிலிருந்தும் எனக்கு மெசேஞ்சரில் வாழ்த்து சொன்னவர்களுக்கும் நன்றி. இன்னும் நிறைய உறவுகளுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. நிச்சயமாக அடுத்த பதிவு நன்றி பதிவு தான். ஏனென்றால் நன்றி கூறியே ஆக வேண்டும். இவர்களெல்லாம் எழுத்துப்பூர்வமாக எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறியவர்களை பற்றி தான் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்தேன். எழுதி தான் எனக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்கள்லாம் போட்டு எழுதி அனுப்பியிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லி கொண்டிருந்தேன். இன்னும் வீடியோக்கள் போட்ட உறவுகளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்கிறது. அதனோடு சேர்ந்து ஒரு சில உறவுகள் வீடியோ போடாதவங்க பேரும் அதில் வரும். ஆகவே அன்பு உறவுகளே, பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம் என்று இல்லாமல் இந்த பிறப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும், நம்மை வளர்த்தவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும், நம்மை படைத்தவனுக்கு நன்றி கடனோடும் நாம் இந்த உலகத்திற்கு ஏதாவது ஒன்றை செய்துவிட்டே செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு நம் சேவை என்றும் தொடரும். என் உறவுகளாகிய உங்கள் அனைவரையும் என்னோடு இணைத்து கொண்டு, காசு பணத்திற்காக அல்ல, இந்த வாழ்த்துக்களுக்காக இணைத்து கொண்டு, நிச்சயமாக இந்த ரூபினிசா லைசால் குடும்பம் என்றென்றும் மக்கள் பணி செய்து கொண்டே இருக்கும் என்பதை உங்களிடத்திலே கூறிக்கொண்டு, இன்னும் நிறைய நல்ல காரியங்கள் செய்ய இருக்கிறோம். சமீபத்தில் கூட சென்னையில்னு சொல்கிறத விட சென்னை முழுவதுமே, கோயம்பேடு, ஒவ்வொரு ஊரையும் எடுத்துக்கலாங்க, இரவு 12 மணிக்கு ரோட்டில் படுத்திருக்கக்கூடிய வீடுகள் இல்லாதவர்களுக்கு போர்வை, சேலை, லுங்கி இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொடுத்தோம். அப்படி கொடுக்கும் பொழுது மழை பொழிந்தது. ஆனால் அந்த மழையிலும் படுத்திருந்தார்கள். காரணம் கேட்டால் வீடு கிடையாது. பல ஊனமுற்றவர்கள், குடும்பத்தால் கைவிடப்பட்டவர்கள் ரோட்டிலே படுத்திருந்தார்கள். கணவன் மனைவிகள் ரோட்டிலே படுத்திருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் சென்று நம் ரூபினிசா லைசால் குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் புத்தாடைகள் வழங்கினோம். இன்னும் அடுத்தபடியாக பல கோணங்களில் யோசித்து வைத்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் நம் வீட்டில் கூட வருடம் நாம் கொண்டாடக்கூடிய ரூபினிசா லைசால் அத்தைகளின் நினைவு திருவிழா நடைபெற இருக்கிறது. ஆடி 30, வருடம் ஆடி 30 அன்று, அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று இந்த விழா நடைபெறும். ஆனால் இங்கிலீஷ் மாதம் அதில் கணக்கிடப்படாது. தமிழ் மாதமாகிய ஆடி 30ஆம் தேதி எப்படியும் பண்ணுவோம். இது 29வது வருடம். அடுத்த வருஷம் 30வது வருஷம். எப்படி செய்கிறோம் என்று யோசித்தால் தெய்வங்கள் செய்ய வைக்கிறது என்பதுதான் உண்மையை தவிர ஒரு லைசால் எட்வர்ட் செய்கிறான் என்பது உண்மை அல்ல. இவை அனைத்தும் தெய்வ காரியம், தெய்வத்தால் மட்டும்தான் நடக்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு, தர்மமே ஜெயம் என்று கூறி
என்றும் என்னோடு தர்மம் இருக்கும் என்று கூறி உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிறந்தநாள் வாழ்த்து கூறிய அனைவருக்கும் நன்றி.